வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 132வது மன் கி பாத் என மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 27ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், கேரளா, தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்கம் ஆகிய 4 மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் 6 மாநிலங்களில் நடைபெறும் இடைத்தேர்தல்களை முன்னிட்டு மின்னணு மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களில் வெளியாகும் அரசியல் விளம்பரங்களை கட்டுப்படுத்துவதற்கான உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவின்படி அனைத்து தரப்பினரும் விளம்பரங்களை வெளியிடுவதற்கு முன்பாக அவற்றுக்கான ஒப்புதலை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்புதலை ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிடமிருந்து பெற வேண்டும். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு அளிப்பதற்கான விண்ணப்ப படிவங்கள் வீடு வீடாக வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. ஈரான் கச்சா எண்ணெய் மீதான தடைகளை 1 மாதத்திற்கு நீக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த தற்காலிக தடை நீக்கத்தின் மூலம் கச்சா எண்ணெய் விநியோகத்தை அதிகரித்து சர்வதேச சந்தையில் அதன் விலையை கட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இன்று மாலை நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா முன்னாள் உலக சாம்பியனான ஜப்பானின் நோசாமி ஒகுஹாராவை எதிர்கொள்ள உள்ளார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் இஷா ராணி பாருவா தாய்லாந்து வீராங்கனையை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.